பாஸ்கரன் கண்டையா சேரவர்கள், ரிச்சா பாஸ்கரன் கண்டையா சேரவர்கள், இது வந்து ரிச்சா டாபிக் வந்து முடிந்திரும் அப்படின்னு பார்த்தாலும் பாஸ்கரன் சேரவர்கள் நேற்று வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வீடியோ போடைக்குள்ள அதில் அவர் சொன்ன விடயங்களை வச்சு நிறைய மெமிகள், நிறைய கருத்துக்கள், அதுக்கு நிறைய வீடியோக்கள் வந்து நிறைய பேர் பேசி கொண்டிருக்காங்க. அப்போ நான் என்னுடைய இந்த சேனலில் பாஸ்கரன் சார் அவர்களுடைய அந்த ரிச்சா விழாவை பற்றி 3 வீடியோ போட்டிருக்கேன். அப்போ புதுசாக ஒரு விடயம் அவர் வந்து பேசக்குள்ள அதுக்கு வந்து பாராட்டியும் பேசியும் சில விடயங்கள் சோஷியல் மீடியாவில் போய்க்குள்ள நானும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறேன். எனக்கும் பல உறவுகள் இருக்காங்க, என்னுடைய காணொலிகளை பார்க்குற பல உறவுகள் இருக்காங்க. அப்படின்ற ரீதியில் பல பேர் தம்பி இதையும் இருக்கான், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். நம்மளை மதித்து நம்மளை எப்படியோ நான் ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டாபிக்காக இருக்கக்குள்ள இந்த விடயத்தில் என்னுடைய கருத்தை வந்து நான் ஷேர் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ. அதில் பாஸ்கரன் கந்தையா சார் அவர்கள் நேற்று போட்ட வீடியோவில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அந்த ரிச்சா விழாவுக்கு வந்தவர்களும் காசை வந்து திரும்ப கேட்குறீங்களே நியாயமா அப்படின்னு அவர் வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கு நிறைய விடயங்கள் வெளியில பதில் வருது, அதை பற்றி ஒரு விடயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட வந்த இடத்துல அந்த இடத்தை சேதப்படுத்துறது, அங்கே இருந்த பொருட்களை எடுத்து செல்வது, அட்டகாசம் பண்ணுவது, அராஜகம் பண்றது, இப்படியான விடயங்கள் அவர் சொன்னதுக்கு அதற்கு வெளியிலேருந்து வர்ற கருத்துக்களும் என்னுடைய பதில்களும். சரியா? அடுத்தது வன்னியில இருக்கிற சில ஒரு சகோதரர் சகோதரி, வேற இது வன்னியில நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு முகப்புத்தகத்துல ஒரு இதோண்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. வன்னியில இருக்கிறவங்க இப்ப ஐ திங்க் அவங்க இந்த நாடுல வன்னி தான் அவங்களோட சொந்த இடம், இலங்கை வன்னி, யாழ்ப்பாணம் வன்னி தான் அவங்களோட சொந்த இடம். அவங்க போட்ட ஒரு பதிவொன்று, அதாவது அவங்களுடைய சின்ன பிள்ளை வந்து சொல்லிச்சு அப்படின்னு ஒரு விடயத்தை போட்டிருந்தாங்க. சரி, அதையும் உங்க கூட ஷேர் பண்றேன். சரிங்களா? நீங்க போடுற லைக்கே பல பேருக்கு இந்த வீடியோவை கொண்டு போய் சேர்க்க உதவும். முடிந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கேள்விகள் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. உங்களுக்கு தெரிந்த விடயங்களை கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. எல்லாம் தெரிஞ்சவன் நான் இல்லை, சரியா? ஆனா தெரிஞ்சுக்க விரும்புறேன். சரியான முறையில் சொன்னீங்க அப்படின்னா நானும் படிச்சுக்கிறேன். அதையும் வந்து முடிஞ்சா அடுத்த வீடியோக்கள்ல சொல்றேன். சரிங்களா? ஓகே, முதலாவது விடயம் வந்து இந்த வன்னியில இருக்கிற சகோதரன், அவர்கள் வன்னியில பிறந்த சகோதரன், இப்போ வெளிநாடுகளில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு விடயம் ஒன்று சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு விழாவுக்கு போய்க்குள்ள வீட்டில் பண்ற மாதிரி, அதாவது இப்போ நம்ம பொதுவாக வந்து வீடுகளில் வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சோம் அப்படின்னா இந்த கையில் வந்து சாப்பாடு ஒட்டி கொண்டு இருக்கும் இல்லை, அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர் கையை கழுவிடுவாங்க, சில பேர் வந்து வேற இதை பண்ணுவாங்கல்ல. சரி, அது சொல்றது அழகில்ல, பண்ணுவாங்கல்ல. அப்ப அவர் வந்து பழக்க தோஷத்துல ஊர்ல இருக்கக்குள்ள எல்லாம் இந்த கறி சாப்பாடு அப்படின்னா கையில வந்து அந்த தட்டுல முடிஞ்சதுக்கு அப்புறம் கையில எடுக்கிறத அவர் வந்து இப்படி பண்ணுவாராம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அவர் அதை வந்து பண்ணிக்கலாம். அவருடைய மகளுக்கு வயசு 10 வயசு. அந்த மகள் வந்து, அப்பா இன்னும் அப்படி பண்ணக்கூடாது, பொது இடத்துல இப்படி பண்ணக்கூடாது, அசிங்க, மேனஸ் இல்லை, எப்படி மேனஸ் இல்லை, அப்படி பண்ணக்கூடாதுன்னு தன்னுடைய மகள் படிப்பித்த ஒரு பாடம். அன்று மகள் அந்த ஃபங்க்ஷன்ல, இது அவர் போட்ட பதிவு, அன்று மகள் எனக்கு அந்த ஒரு மொமெண்ட் இப்படி அடிச்சு எனக்கு படிப்பிச்சது எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. நான் வந்து 50 வருடங்களாகவே அது வந்து எனக்கு பழகிட்டு, 5 வயசுல இருந்து சாப்பிட்டா அவங்களோட அப்பாவை பார்த்து இப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கையில ஒட்டி கொண்டிருக்கிற சாப்பாடுகளை, கறிகளை இப்படி பண்றது வழக்கம். சரியா? கையை கழுவ முதல் இப்படி பண்றது வழக்கம். ஆனா மகள் வந்து எனக்கு அப்படி ஒரு பாடத்தை படிப்பிச்சு, அது மேனஸ் இல்ல, பொது வழியில அப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு அப்புறம் நான் ஒரு 45 வருஷம் பழக்கமா இருந்தா கூட நான் அதுக்கப்புறம் நான் அதை வந்து பண்றது இல்ல. அப்போ பொது வழிகள்ல நம்ம வீடுகள்ல பண்றது வேற, நண்பர்கள்ட்ட பண்றது வேற. ஆனா பொது வழி அப்படின்னு வரைக்குள்ள நம்ம நாகரிகமா செயற்படுறது முக்கியம் அப்படின்னு அந்த குழந்தை 10 வயசு குழந்தை படிப்பிச்சது அப்படின்னா அழகா ஒரு விடயத்தை போட்டு இந்த ரிச்சா விடயத்தை பத்தி சொல்லியிருந்தார். சரியா? இது வந்து பல பேருக்கு இப்ப புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? சரி, ஓகே, இது அப்படியே வச்சு கொள்வோம். இப்ப நம்மளுடைய ரிச்சா
பாஸ்கரன் கண்டையா சார் அவர்கள் அவர் நேற்று போட்ட பதிவில் ஒரு விடயம் சொல்லியிருப்பாரு. இந்த விடயத்துக்கு எதிர்ப்புகளும் கிண்டல் பண்ற மெமிகளும் ஆதரவான போஸ்டர்களும் வந்து கொண்டிருக்கு. ஆதரவானவர்கள் அப்படியே இருக்கட்டும். இந்த எதிர்ப்பவர்களுடைய இது என்னன்னா, நீ வந்து சாப்பாட்டு காசு தரையில அதை தரையில. அவர் சொல்றாரு என்னன்னா, வெள்ளிக்கிழமை சாப்பிட்டுட்டு போனவர்களும் வந்துட்டு போனவர்களும் காசை திரும்பி கேட்கிறாங்க. அப்ப வெள்ளிக்கிழமை பிரச்சனை எதுவும் நடக்கல, நீங்க சாப்பிட்டுட்டு போயிட்டீங்க, எதுக்கு காசு தரணும் அப்படின்றதான் அவருடைய இது. மற்றபடி மீதி பிரச்சனை நடந்த டைம்ல காசு இல்லாம ஒரு விடியா நடந்துச்சுல, அந்த நாள்ல வந்தவர்கள் எல்லாருக்குமே பாதி காசை கொடுத்தாச்சு, மீதி வந்து கொடுத்துருவேன், அந்த 12 மணிக்குள்ள கொடுத்துருவான் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் செஞ்சுட்டாரு. சரிங்களா, மன்னிப்பும் கேட்டுட்டாரு, காசும் கொடுத்தாச்சு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. இனிமேல் இப்படி நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாட்டி தரமா பண்றேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டாரு. சரியா, அவர்கிட்ட சைட்ல இருந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் சரியா பண்ணிட்டாரு அப்படி என்பதுதான் நம்ம வேற என்ன சொல்ல முடியும். சரியா, சரி, ஓகே, சரி. அப்ப அப்படியே இருக்கக்குள்ள வெள்ளிக்கிழமை வந்தவர்களுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னது பிள்ளை அப்படின்னு அவர் சொன்னதை சில பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒரு கருத்து இருக்கும் ஒரு விடயத்தை பார்க்கக்குள்ள. அப்ப என்னுடைய கருத்து என்னன்னா, வெள்ளிக்கிழமை வந்தவர்களுக்கு அந்த நாள் வெள்ளிக்கிழமை ரிச்சா ஃபங்க்ஷன் நடந்த அந்த வெள்ளிக்கிழமை எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆகா ஓஹோன்னு நடந்துட்டு, ஆகா ஓஹோன்னு நடந்து சோசியல் மீடியாலையும் அதை பாராட்டி தான் வீடியோக்கள் வந்தது. சரியா, சோ இப்படி ஒரு விடயமா, இவ்வளவு சாப்பாட்டுகளா, இவ்வளவு பிரம்மாண்டமா, ஆஹா ஓஹோ அற்புதம். சில பேர் சொர்க்கம் அப்படின்னு கூட போட்டிருந்தாங்க. ஆஹா இப்படி ஒரு சொர்க்கமா அப்படின்னு. சரியா, சோ அப்ப அது அது அதுக்கு அப்ப அந்த சொர்க்கத்துக்கு போனவர்கள் வந்து ஏன் காசை திரும்ப கேட்கணும்? வயிறும் நிறைஞ்சாச்சு, மனசும் நிறைஞ்சாச்சு, டைமும் வந்து பெர்ஃபெக்டா பண்ணியாச்சு போன இதுக்கு திருத்தி, அதுக்கப்புறம் ஏன் அவங்க காசை கேட்கணும்னு அவர் கேட்டது சரிதானே, அவர் கேட்டது சரிதானே. அப்ப அதை வந்து அவர் எப்படி இப்படி காசு தர மாட்டேன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்பது ஏன்? சோ அப்ப அவர் சொல்றது சரியா இருக்கு. அப்ப அதை வந்து ஏன் குறையா சொல்லணும் அப்படி என்பதான். அப்ப பாஸ்கரன் சார் அவர்கள் அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் 100% கரெக்ட். இதான் மக்களோட பதில். சரி, அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த விழாக்கு வந்தவர்கள், பிரச்சனை நடந்த நாள்ல வந்தவர்கள், இப்ப சாப்பாட சில பேர் வேண்டுமென்னே அது போதிய அளவு மீதி மக்களுக்கு கிடைக்கக்கூடாது, இந்த விழா மூலம் இவருக்கு ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணவர்கள் சாப்பாடுகளை வேண்டுமெனே மண்ணுக்குள்ள போட்டார்கள், புதைச்சார்கள் அப்படின்னு ஆதாரத்தையே காமிச்சிருந்தாரு. அநியாயம். சாப்பாடு நண்டு, கனவா, சிக்கனு எப்படிதான் கொட்ட மனசு வந்ததோ தெரியல. எடுத்துட்டு போனீங்களேடா, அதை வந்து ஏதாவது பத்திரமா வீட்டை கொண்டு போயிருக்கலாம், இல்ல வெளியில எவ்வளவு பேர் இருப்பாங்க, அப்படியான சாப்பாடுகளை பார்க்காதவங்களே இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு புண்ணியம் கிடைச்சிருக்கும்ல. பேங்க்ல காசு உயிரதை விட புண்ணியம் கிடைக்கிறது எவ்வளவு நல்லது இல்ல? இல்ல நீங்களே சாப்பிட்டு இருக்கலாம் இல்ல, ஒரு 2 நாளைக்கு சாப்பிடாம அந்த காசையா சேர்த்திருக்கலாம் இல்ல, அதை விட்டுட்டு மண்ணில போட்டு புதைக்கிறீங்கடா. சரி, அப்ப ஒரு பக்கம் அப்படி புதையல் நடந்ததுன்றத வீடியோட ஆதாரத்தோட காட்டியாச்சு. அதாவது ஓண்டட்டா திட்டமிட்டு இவருக்கு ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு ஒரு குழு பண்ணியிருக்கு. அது ஆதாரத்தோட வந்துட்டு பாக்குறத தான் நாங்க பேசுறோம். சரிங்களா, சரியா, ஓகே. ஒண்ணு அடுத்தது வந்து என்னன்னா, வந்த கூட்டம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இடத்தை சேதப்படுத்தி இருக்கு. அவருடைய பொருட்களை அனுமதி இல்லாம எடுத்துட்டு போயிருக்கு. அன்னாசி பழம், லைட்டு, பல்பு, அங்க இருந்த பொருட்களை எல்லாம் சேதப்படுத்திருக்கு, எடுத்துட்டு போயிருக்கு. இந்த பயிர்கள் விளையிற இடத்தையெல்லாம் நாசப்படுத்திருக்கு அப்படின்னு அவர் வந்து சொல்லுறாரு. சரிங்களா, அப்ப அதுவும் வந்து அவர் சொல்லக்கூடாது, எப்படி சொல்லலாம் அப்படின்றதுல சில பேர் சொல்லி கொண்டிருக்காங்க, சில பேர் கமெண்ட் போட்டு கொண்டிருக்காங்க. இது 2வது விடயம். இப்ப வச்சுக்கொள்ளுங்க. இப்ப 1வது விடயத்துல அந்த 10 வயசு குழந்தை படிப்பிச்சது இல்லை, அவங்க அப்பாவுக்கு ஒரு பாடம், 50 வயசு அப்பாவுக்கு படிப்பிச்சது ஒரு பாடம், பொது இடத்துல இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு. என்னதான் தொட்டில் பழக்கமா இருந்தா கூட 5 வயசுல இருந்து அந்த கையில இருக்க சாப்பாட்டை சில பேர் இப்படி பண்ணுவாங்கல்ல, அது அவர் 45 வருஷமா பண்ணி கொண்டிருக்காரு. ஆனா அவர் அந்த 45 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருடைய மகள் ஒரு பாடம் படிப்பிக்கிறாங்க, இப்படி தட்டி, இது மேனஸ் இல்லப்பா, இப்படி பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த 5 வருஷமா அதை பண்ணல, அவருக்கு 56 வயசாக போகுது. சரியா, அப்போ வீட்டுக்குள்ள நம்ம பண்றது வேற, நம்ம இடத்துல பண்றது வேற, நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இடத்துல அவங்க அனுமதி தந்தா பண்றது வேற. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒரு இடத்துல அல்லது பொதுவா பொது வழியில இன்னொருத்தங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு விடயத்தை, இல்ல காசு போட்டு வாங்கின ஒரு விடயத்தை, அதுவும் இவங்களுக்கு அதத்தான் லைட் அதுகள் எல்லாம் போட்டது. சரியா, பாக்கக்குள்ள கண்ணுக்கு குளிச்சு அதா இருக்கட்டும் அப்படின்னு போட்டு, சரி நீங்க ஒரு மனசுக்கு குளிர்ச்சி, ஒரு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு அந்த மனிதர் பண்ணது. அவருக்கு சொந்தமான பொருள்ல இப்படி என்ஆர்சிகளை எடுத்துட்டு போறது, பொருட்களை எடுத்துட்டு போறது, சேதப்படுத்துறது,
என்ன விதத்துல நியாயம்? கண்டிப்பா அது தவறு. அது வந்து ஒரு சீர்கேடான ஒரு விடயம். மனிதனோட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இது பாடசாலையில பாடத்தை படிப்பிக்கிறத விட பாடசாலைகள்ல எல்லாருமே முதலாம் ஆண்டுக்கு போயிருப்பாங்களானே. அப்ப பாடசாலைகள்ல நேசரியில இருந்து படிப்பிக்கிறதே பாடம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒழுக்கத்தை தான் படிப்பிப்பாங்க. அப்ப அந்த ஒழுக்கம் அப்படின்னுக்குள்ள சத்தம் போட்டா, ஏதாவது ஆசிரியர் வரைக்கும் சத்தம் போட்டா, இல்ல இன்னொருத்தனோட பொருளை களவெடுத்தா ஃபர்ஸ்ட் அடிதான் விடும். ஏன் அடிக்கிறது? அது தப்பு அப்படின்னு. இன்னொருத்தனோட பென்சிலை களவெடுத்தாலே தப்பு அப்படின்னுக்குள்ள, இன்னொருத்த ஒரு பாடம் நடக்கக்குள்ள கிளாஸ்ல சத்தம் போட்டாலே அது தப்புன்னு இருக்கக்குள்ள, அப்ப இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் போண்டட்டா பண்ணி இன்னொரு பொருட்களை சேதப்படுத்திட்டு இதை எடுத்துட்டு போனா அது தப்பு இல்லை. அது தப்பான ஒரு எக்ஸாம்பிள். அது கண்டிப்பா சுட்டி காட்டணும், அது கண்டிப்பா பேசப்படணும். அப்ப அந்த மனிதர் அதை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க, எங்கிட்ட சிசிடிவி ஆதாரம் இருக்கு, அப்ப அதை வந்து நான் போட போறேன் அப்படின்னுக்குள்ள அதுக்கு கமெண்ட்ஸுக்கு கீழே அவரை கழுவி ஊத்துறது, இல்ல அதை பத்தி மெமி போட்டு இப்படி பண்றது எந்த விதத்தில் நியாயம்? என்ன அவர் சரியா தானே சொல்லியிருக்காரு. அப்ப இப்போ ஒரு விடயம் பேசும் பொருளா பாஸ்கரன் சார் அவர்கள் நேற்று போட்ட வீடியோ பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. அதுல ஆதரவா பல பேர், அவரை கல்வி ஊத்துறதுக்குன்னு பல பேர் இப்படின்னு நடந்து கொண்டிருக்கு. சரிங்களா? 50-50 நடந்து கொண்டிருக்கு. அப்ப அதுல என்னோட கருத்து வந்து, பாஸ்கரன் சார் அவர்கள் நேத்து போட்ட வீடியோ, நான் வந்து அவர் நேத்து போட்ட வீடியோ பற்றி மட்டும்தான் நான் பேசுறேன். சரிங்களா? அதுல அவர் சொன்ன விடயத்துக்கு எதிராகவும் ஆதரவாகவும் சில விடயங்கள் வரைக்குள்ள, நான் வந்து அந்த விடயத்துல பாஸ்கரன் சார் அவர்கள் விடயம் அவர் சொன்னது கரெக்ட். ஏன்னா ஒண்ணு, அவர் காசு கொடுக்க தேவையில்லை வெள்ளிக்கிழமை வந்தவங்களுக்கு. இன்னொன்னு, யாருடைய இன்னொருத்தனோட பொருளை இன்னொருத்தங்களுக்கு தொடர்றதுக்கு அனுமதி இல்லை. அப்படி இருக்கக்குள்ள அது களவெடுத்துட்டு போறது, அதை சேதப்படுத்துறது, அது மிகப்பெரிய தப்பு. அதுலயும் பல பேர் ஓண்டட்டா பண்ணியிருந்தா அது தப்புலும் மிகப்பெரிய தப்பு. இப்படியான தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னா அது வெளிச்சம் போட்டு காமிக்கணும். அது பாஸ்கரன் சார் அவர்கள் சொன்னது கரெக்ட் அப்படி என்பதுதான் என்னுடைய பதில். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி. இப்ப என்ன அப்படின்னா, இன்னைக்கு பாஸ்கரன் சாரோட பொருள் சேதப்படுத்தப்பட்ட மாதிரி நாளைக்கு நீங்க காரை வந்து எங்கேயாவது ரோட்ல விட்டுட்டு போவைக்குள்ள, இல்ல நீங்க நல்ல ஒரு ஆடைகளை நல்ல ஷூக்களை போட்டுட்டு போவைக்குள்ள, சிம்பிளா சொல்றேன், நீங்க ஒரு ஷூ நல்ல ஒரு விலையுந்த ஷூ ஒன்று போட்டுட்டு போறீங்க. விலையுந்த ஷூ வேணாயா, ஒரு 5000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு ஒரு ஷூ போடுறீங்கன்னாலே யாராவது ஒருத்தங்க தெரியாம ஒரு கால் உழைச்சிட்டாங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கால் வலிக்கிறதை விட அந்த ஷூல ஊத்தப்பட்டுட்டே அப்படின்னு தான் எனக்கு கோவம் வரும். கரெக்ட் தானே? இப்போ காரை நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்களா, நீங்க திரும்பி வந்து பார்க்கக்குள்ள ஒரு கீறு பட்டிருந்தாலே, அது தெரிஞ்சு பட்டதோ தெரியாம பட்டதோ உங்களுக்கு எப்படி கோவம் வரும், எப்படி வலிக்கும். அப்ப அவருக்கும் அப்படித்தானே. அப்ப இது வந்து ஒரு ஒரு சீர்கேடு அங்க நடந்தது. ரிச்சால அவருடைய பொருட்களை சேதப்படுத்தினது, அதை எடுத்துட்டு போனது, உணவுகளை கொட்டினது, இதெல்லாமே ஒரு சீர்கேடு. அப்ப இது இனிமேல் நடக்காம இருக்கணும். இது நடக்காம இருக்கணும் அப்படின்னா இதை வந்து வெளிப்படையா ஆதாரங்களோட அவர் போடணும். அதை அவர் சொன்னது சரியாத்தானே அவர் சொல்லியிருக்கார் அப்படி என்பதான் பல மக்களோட கருத்து. என்னுடைய கருத்தும் அதுதான். நன்றி.